கடலூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் வீராணம் ஏரியில் நீர் திறப்பு 2200 கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். காட்டுமன்னார் கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான ஜெயங்கொண்டம், அரியலூர், ஆண்டிமடம், மீன்சுருட்டி, ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெரிய அளவிலான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வீராணம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வீராணம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 47.50 கன அடிகள் தற்பொழுது 45.59 கன அடி இருப்பதால் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 3024 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை பாதுகாப்பு கருதியும் 1668 கன அடி வெளியேற்றி வரும் நிலையில் தற்போது வெள்ளையங்கால் ஓடை வழியாக 500 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதான வடிகாலான சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பூதங்குடி BNSS மதுகு மூலம் வினாடிக்கு சுமார் 1594 கன அடி வெளியேற்றப்பட்டு சென்னை மக்களின் குடிநீருக்காகவும் 74 கன அடி நீர் அனுப்பப்பட்டு வரும் சூழலில்தான் இதன் பாதுகாப்பு கருதி வீராணம் ஏரியிலிருந்தும் வெள்ளையங்கால் ஓடை மற்றும் சேத்தியாத்தோப்பு பூதங்குடி BNSS மதுகு வழியாக சுமார் 3762 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கீழணை பகுதி, வடவாறு, வீராணம் ஏரி கரையோர பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதோடு ஒலிபெருக்கின் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வும் தற்போது அளித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.